சரியா? கவனிங்க. லாஸ்ட் கிளாஸ் லேபர் டர்ன்ஓவர் பார்த்துருந்தோமா? லேபர் டர்ன்ஓவர் என்ன டர்ன்ஓவர் இருக்கு? செப்பரேஷன், replacement, flexion. Separation, replacement, flexion. Flexly to considering addition, not considering addition. Separation formula என்ன? Number of workers separated divided by average number of workers into 100. Where number of workers separated reason ரெண்டா இருக்கலாம். ஒன்னு left இன்னொன்னு discharge. Leftனா அவனா போறது, dischargeனா நான் அனுப்புறது. ஓகேவா? Replacement என்ன? போன workersக்கு வேற replacement போட்டுருந்தா replacement. ஏனா போன workerனாலயும் காம்போசிஷன் மாறும், போயிட்டு அவங்க பதிலா ரீப்ளேஸ்மென்ட் போட்டாலும் காம்போசிஷன் மாறும். கரெக்டா? இப்போ இந்த ஒர்க்கை இவன் பண்ணிட்டு இருக்கான், அவன் போயிட்டான், காம்போசிஷன் குறையுது. அவனுக்கு பதிலா வேற ஒரு ஆள் வரான், காம்போசிஷன் மாறுது. அப்போ கன்ஃபார்ம் there will be a change in composition of employee. ஓகேவா? ஸோ நம்ம மூணு மெத்தட் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். மூணே மாடல் சம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் போடுறேன், செகண்ட் மாடல், தேர்ட் மாடல் நானே போடுறேன். இதோட ஈக்குவலண்டா வேற ஏதாவது ப்ராப்ளம் நீ போட்டு பார்த்துக்கோ. இப்போ நான் எங்க இருக்குன்னு சொல்றேன், அதை தேடி அந்த இடத்துல வேற சம்ஸ் போட்டு பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்கான்? நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் ஆன் ஓபனிங் 950. செப்டம்பர் 1 ஆம் தேதி 950 வர்க்கர்ஸ். செப்டம்பர் எண்ட்ல 1050. அப்ப நம்ம லேபர் டர்ன்ஓவர் எத்தனை மந்த் கால்குலேட் பண்றோம்? பர் ஒரு மந்த். அப்ப டர்ன்ஓவர் இன்டு 12 மல்டிப்ளை பண்ணாதான் பர் ஆனம் பர்சன்டேஜ் சொல்ல முடியும். 12 மல்டிப்ளை பண்ணாதான் பர் ஆனம் பர்சன்டேஜ். தட் இஸ் அந்த பர்சன்டேஜ்ங்கிறது ஆவரேஜ். ஏனா ஈச் நெக்ஸ்ட் மந்த் 1050 அப்படியே 1050 ஆவே இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்த மந்த் 1050 ஆவே இருந்திருக்கலாம். அப்போ இது வந்து இதுதான் அக்யூரேட் சொல்ல முடியாது. இந்த மந்த்துக்கு இது அக்யூரேட். இந்த மந்த்துக்கு 6% வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்னா இன்டு 12 ஆல் மல்டிப்ளை பண்ணா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? வருஷத்துக்கு இத்தனை % சேஞ்ச்னு மட்டும் சொல்லலாமே தவிர அது கரெக்டான பர்சன்டேஜ் ஆனா கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் சேஞ்ச், ஆக்சுவல் சேஞ்ச் வேற மாதிரி இருக்கலாம். 1 இயர் முடிச்சிட்டு 1 இயர் கால்குலேட் பண்ணான்னு வெச்சுக்கோ. அப்படி என்ன பண்ணலாம்? ஒரிஜினல் டர்ன்ஓவர். பட் என்ன பிரச்சனை அப்படினா டர்ன்ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு ஆக்ஷன் பிளான் எடுக்கணும்ல. அப்ப டியூரிங் இந்த மந்த் நம்ம கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்ஷன் பிளான் எடுத்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண முடியும். இப்போ நிறைய ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் ஆயிட்டு இருக்காங்கன்னா ஏன் லெஃப்ட் ஆகுறாங்க? என்ன ப்ராப்ளம் இந்த கம்பெனி? டிஸ்சார்ஜ் பண்றோம்னா ஏன்? அப்போ ஒழுங்கான ஒர்க்கரை ரெக்ரூட் பண்ணாதனால இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டிஸ்சார்ஜ் பண்றோம். இல்லைன்னா அவங்க நம்ம ஏன் டிஸ்சார்ஜ் பண்ண போறோம்? அப்போ எந்த இடத்துல ப்ராப்ளம்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம்னா சொல்யூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். கரெக்ட்டா? அப்போ நம்ம ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம லேபர் டர்ன்ஓவர் கண்டுபிடிக்கணும். அதுல ஓபனிங் என்ன கொடுத்தா 950, க்ளோசிங் எவ்வளவு கொடுத்தா 1050. நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் quit the factory 10. quit the factory எவ்வளவுமா? 10. நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் discharged during the month 30. number of workers discharged during the month 30. number of workers engaged, new workers engaged 140, 120 in on account of expansion. The 120 workers எவ்வளவு வந்திருக்காங்க? expansion தான் புது worker. அப்ப 20 தான் replacement. Find out the labor turnover and equivalent annual rate. Find out the labor turnover and equivalent. Equivalent is not equal to. Equivalent ஆ எவ்வளவு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் labor turnover கண்டுபிடிக்கலாமா? எல்லாத்துக்கும் நமக்கு என்ன workers வேணும்? average number of workers 1000. கரெக்ட்டா? 950 plus 1050 by 2. 1000 workers average. அப்ப ஈஸியா இருக்கு கால்குலேஷன். கால்குலேட்டர் எல்லாம் போடலாம். ஃபர்ஸ்ட் செப்பரேஷனா? செப்பரேஷன் மெத்தட்ல number of workers separated divided by average number of workers into 100. number of workers separated எவ்வளவு? 10 plus 30 40. average number of workers 1000 into 100 போட்டா 4%. கரெக்ட்டா ராஜா? அடுத்து ரீப்ளேஸ்மென்ட்டா? number of workers replaced divided by average number of workers into 100. replaced கொடுக்கல, பட் டோட்டல் அட்மிஷன் எவ்வளவுன்னு சொல்லிருக்கான். டோட்டல் அடிஷன் 140, அதுல 120 on account of expansion. 120 on account of expansion. அப்போ 20 தான் replaced. அப்போ 20 by 1000 2%. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? flux is equal to considering addition போடலாம். first not considering addition. answer 6%. not considering addition answer 6%. எப்படி 4% plus 1% 6%. or number of workers separated 40 plus number of workers replaced 20 divided by 1000 into 100 போட்டா 6%. considering addition போடணும்ல, அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நீ
அடிஷன் மெத்தட்ல உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அடிஷன் எவ்வளோ? 140. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அடிஷன் 120 கரெக்ட்டா? டிவைடட் பை 1000 12%. இப்போ பிளஸ் போட்டோம்னா 18% பிளக்ஸோட ஆன்சர் செக் பண்ணிடலாமா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் செப்பரேட்டட் 40, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்ட் 20 plus number of workers addition 120 or இப்போ இன்டைரக்ட்டா பாத்தீங்க வெச்சுக்கோயேன் செப்பரேட்டட் எவ்வளவு 40 உள்ள வந்து எவ்வளவு 100 அவ்வளவு பிரிக்கும் போது அந்த 140 ஸ்ப்ளிட் அப் கொடுவோம் டோட்டலா போடும்போது உள்ள வந்து வெளிய போனதான மொத்தம் நெட்டா என்ன இருக்கும் உள்ள வந்து வெளிய போறது அப்ப உள்ள வந்து எவ்வளவு 40 சரி வெளிய வந்து எவ்வளவு 140 வெளிய வந்து எவ்வளவு 40 அப்ப 180 டிவைடட் பை 1000 18%. So, இது considering addition, இது not considering addition. Suppose 18% flux கொடுத்திருக்கான். Questionல 18% flux கொடுத்துட்டான். இது 4 இது 6 னா அப்போ கன்ஃபார்ம் இது 4 இதுக்குள்ள கன்ஃபார்ம் என்ன இருக்கு? addition என்ன இருக்கு? addition இருக்குன்னு அர்த்தம். ஏனா இது ரெண்டு ஆட் பண்ணாலே flux வந்துரும். வரல வேற ஒரு நம்பர் வருது சரி எக்ஸாம்பிள் 4 + 2 8 6 தான் வரணும். 10 னு கொடுத்திருக்காங்கன்னா இன்னொரு 4 என்னது? addition. இன்னொரு 4 என்னது? addition. இத வச்சா கண்டுபிடிக்கணும். ஏனா இந்த ஒரு சம் தான் டைரக்ட் சம். நெக்ஸ்ட் சம்ல என்ன உனக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருவோம். என்ன கொடுத்துருவோம்? ஆன்சர் அவனே கொடுத்துருவாங்க 4 6 8 ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் செப்பரேட்டட் ஒன்ட क्वेश्चन கேட்போம். அப்ப நீ என்ன பண்ற क्वेश्चन பார்த்தோனே அடிஷன் இருக்கா இல்லையா சொல்லிரணும். இல்லனா உங்க ஆன்சர் எல்லாமே தப்பா போகும். அடிஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டனா பிரச்சனை கிடையாது. அடிஷன் இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியாம நீ சம் போடணும். அடிஷன் எடுத்து எங்க போட்டுறது தெரியாம ரீப்ளேஸ்மென்ட் போடுறோம். ஏனா இது ரெண்டு தான பிரி பண்ணி அப்ப அடிஷன் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணனும் percentage பார்த்தோம்னா இப்போ 18 னு பார்த்தா இது 4 இது 2 6 அப்போ கன்ஃபார்ம் அடிஷன் இருக்கு. 4 2 6 னு கொடுத்திருந்தானா அடிஷன் சரி இப்போ அடுத்த சம் போலாமா? இந்த சம் புரியுதா? இது பேசிக் கால்குலேஷன். நெக்ஸ்ட் சம் கவனி. சொல்ல மாட்டாங்க அந்த ஃபைண்ட் அவுட் கடைசி ஆன்சர் 6% கண்டுபிடிச்சோமா 4 + 2 6 ஃப்ளக்ஸ் வித்அவுட் கன்சிடரிங் ஆன்சர் அது per monthக்கு ஈக்குவலன்ட் annual rate கேட்டாங்கல 6 * 12% 12 மல்டிப்ளை பண்ணிக்கோ 6 * 12 னா என்ன 54 ஆ 6 10 6 54 அப்படியே போட்டா முடியும் 60 72% போட்டா ஆன்சர் முடிஞ்சிச்சு ஆர் 6% is for 30 days into 365 days போணும். இது 12 ல கால்குலேஷன்ல வராது கரெக்ட்டா 12 ல வராது. கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். இப்படியும் போடலாம் ஆர் into 12 நம்ம போட்டுக்கலாம். பிரச்சனை இல்லை. எல்லாமே ஈக்குவலன்ட் தான் கண்டுபிடிக்கிறது. எக்ஸாக்ட் ஆன்சர் தேவையில்லை. இப்போ அடுத்த क्वेश्चन பாரு. ஃப்ளக்ஸ் 10% தான் replacement 5% தான் separation 3% தான் क्वेश्चन கொடுத்துட்டான். அப்புறம் number of workers replaced 30 number of workers replaced எவ்வளவு? find out number of workers recruited and joined. ரெண்டாவது number of workers left and discharged. என்னடா உனக்கு क्वेश्चन கொடுத்துறான் இல்ல டீடைல் கொடுத்துறான். இப்போ என்ன கொடுத்துறான் percentage கொடுத்துறான். இப்போ அடிஷன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி 5% replacement 3% separation not 8% தான் ஆன்சர் பண்ணனும். ஆனா ஃப்ளக்ஸ் 10% அப்ப there will be a 2% of addition. இந்த क्वेश्चन இது ஹிடன் இன்ஃபர்மேஷன் क्वेश्चन இல்ல. இது எந்த புக்லயும் தனியா எடுத்து எழுதி இருக்க மாட்டான். அவன் இது இப்படி கண்டுபிடிக்கலாம்ன்ற டெக்னிக்கே தெரியாம தான் ஆன்சர் போடுவான். அப்ப எத்தனை பர்சன்டேஜ் அடிஷன்? 2% அடிஷன். ஓ ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஆன்சர். இங்க 30 கொடுத்தா பர்சன்டேஜ் கொடுத்தா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் போடலாமா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் இந்த 5% 3% போட்டா செப்பரேஷன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் 2% போட்டா அடிஷன். கரெக்ட்டா இல்லையா? பாரு ரொம்ப சிம்பிள். Replacement percentage is equal to number of workers replaced divided by average number of workers into 100.
இப்போ இது தெரியும் 5%, இது தெரியாது, இது 30 தெரியும், இது தெரியாது. கரெக்டா? அப்ப எக்ஸ் அங்க எடுத்துட்டு 30 டிவைடட் பை 5% போடு. 30 டிவைடட் பை 5% போடு. 600 ஆ? அப்ப ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்னது? 600. இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 600 ன்னு தெரியும். செப்பரேஷன் 3% ன்னு தெரியும். இது தெரியாது. இது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் செப்பரேட் தெரியாது. 600 into 3%. 80. 9. 600 into 3% போட்டா ஆன்சர் 80. அப்ப நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் செப்பரேட்டட் எவ்வளோ? 80. இது ஆன்சர் 12%. 12. ஏன்னா 5 6 are 30. 3 6 are 18. 2 6 are 12. இதான் ஆன்சரா இருக்க முடியும். செக் பண்ணி பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட்டட் சொல்லிருக்கானா? என்ன கேட்டிருக்கா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அடிஷன் கேட்டிருக்கான். கரெக்டா ராஜா? இப்போ பாரு. Addition percentage is equal to 2% is equal to x divided by 600. 600 into 2% 12. கரெக்டா? அப்போ மொத்த அடிஷன் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? மொத்த அடிஷன் எவ்வளவு இருக்கும் சொல்லி பார்ப்போம். 5 plus 2 7 60. 5 plus 2 7. ஏன்னா ரீப்ளேஸ்மென்ட்டும் ரெக்ரூட்டட் தான். நியூ அடிஷனும் ஜாயிண்ட் தான். அப்ப ரெண்டுமே மொத்தம் போட்டா எத்தனை பர்சன்டேஜ் உள்ள வந்தது? வெளில போனது எத்தனை பர்சன்டேஜ்? 3%. அப்போ 1% 6 ஆ? 3% 18. 7% 42. செக் பண்ணி பார்ப்போமா? ஒன்னு அப்படியே போடலாம். ஆர் இங்க நியூ ரெக்ரூட்மென்ட் எவ்வளவு வந்திருக்கு? ரீப்ளேஸ் எவ்வளவு? 30 plus 12. 30 plus 12. 42. அவ்வளவுதான். 7 6 ஆர் 42. எப்படி வேணாலும் நீ ஆன்சர் போடலாம். கரெக்டா ராஜா? சார் இந்த அடிஷன் கண்டுபிடிக்காம போடணும்னா எப்படி போகணும்? இந்த அடிஷனே எனக்கு தெரியாது. இப்படி போடணும்னா எப்படி போகணும்? எப்பயும் போல ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 600 கண்டுபிடிச்சிருக்கியா? கரெக்டா? ரீப்ளேஸ் 30னா இது போடலாம். செப்பரேஷன் 18 கண்டுபிடிச்சிட்டியா? செப்பரேஷன் எப்படி கண்டுபிடிச்ச? செப்பரேஷன் எங்க வச்சுக்கோ? 3% is equal to x by 600. x is equal to 80. ரெண்டாவது கண்டுபிடிச்சிட்ட. இப்போ இது எத்தனை பர்சன்டேஜ்? 10% is equal to 18 plus x by 600. 600 into 10%. 60. Number of addition inclusive of replacement. எவ்வளோ? 42 less replacement 30. 12 new addition. இதுதான் இதுதான். இல்ல நம்ம டைரக்ட் ரூல்ல இருக்கு. அடிஷன் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம்? 2%. Since flux rate is 10%, அப்போ flux rate is equal to separation plus replacement plus addition. அப்போ 5 plus 3 8 தான் வருது. அப்ப இது எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்? x 2%. அப்போ 2 6 ஆர் 12 ஆக ஆன்சர் இருக்க முடியும். அப்ப டோட்டல் அடிஷன் கேட்டிருக்கான்ல அவன். டோட்டல் அடிஷன் எத்தனை எழுதணும்? 42. நியூ அடிஷன் எவ்வளவு எழுதணும்? 12. ரெகுலர் அவுட் வெளில போறது எத்தனை பேர்? 18 பேர். இப்போ வேற ஒரு சம் கொடுத்தா ஆன்சர் சொல்லுவியா? இப்படி கொடுத்துட்டாங்க. ஈஸி क्वेश्चन டக்கு டக்கு முடியுது. கால்குலேட்டரே வேணாம். செப்பரேஷன் 8% தான். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் செப்பரேட்டட் எவ்வளோ? 8. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் செப்பரேட்டட் எவ்வளோ? 8. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் செப்பரேஷன்? 8% செப்பரேஷன். இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 8% is equal to x by 8 by x. கரெக்ட்டா? அப்போ x is equal to 8 by 8% is equal to 100. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ? 100. அப்போ நீ டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். 100ல 6% will be replacement. அப்போ 6 100ல இது 86 னா 14 தானே. அப்ப 4 மிஸ் ஆகுதுல. 4 தான் கிடையாது. நியூ ரெக்ரூட்மென்ட். அடிஷன் கிடையாது. நியூ அடிஷன். நியூ ரெக்ரூட்மென்ட். அப்போ 4. அப்ப அது 4. அப்போ டோட்டல் எத்தனை பேர் மொத்தம்? 8. டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். அப்ப ஆவரேஜ் நம்பர் கண்டுபிடிச்சனா ஆவரேஜ் நம்பர் இன்டு அந்த பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த ஆன்சர் கிடைச்சிரும். அது நீ கடைசியா எழுதும்போது ரெண்டு அடிஷனை சேர்த்து எழுதணும். இதுவும் அடிஷன் தான், இதுவும் அடிஷன் தான். அப்ப 6 4 10 எழுதணும். நியூ அடிஷன் கேட்டானா 4 எழுதணும். புரியுதா? இது ரெண்டாவது டைப் ஆஃப் மாடல் क्वेश्चन. எதுல
லேபர் டர்ன் ஓவர். மூணாவது டைப் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கவனி. இது லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஓல்டு சிலபஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இந்த அட்டெம்ப்ட் நியூ சிலபஸ் கேட்கலாம். சப்போஸ் கேட்கணும் 8 மார்க் 10 மார்க் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் கேட்கலாம். இப்போதைக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் சேல்ஸ் அக்கௌண்டட் வாஸ் 66 lakh. Last year sales accounted was 66 lakh. Profit variability ratio was 20%. PVR என்ன பர்சன்டேஜ் தான்? 20%. 20% PVR. ஓகேவா? as of now உங்களுக்கு PVR னா என்னன்னு தெரியாது. கரெக்ட்டா? PVR னா என்ன? நல்லா கவனி. இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. Sales minus variable cost is equal to contribution. Sales minus variable cost is equal to contribution. சரி, சப்போஸ் ஒரு டீயோட விலை 10 ரூபாய். அந்த டீ மேக்கிங்க்கு எனக்கு செலவாகுது 8 ரூபாய். அப்ப எவ்வளவு எனக்கு ஒரு டீ வித்தா நிக்கும்? அந்த டீ வித்தா நிக்கும்ன்றது பத்தி அது பேர் தான் கான்ட்ரிபியூஷன். ஒரு பிஸ்கெட் வித்தா எனக்கு 2 ரூபாய் நிக்கும். ஒரு சாக்லேட் வித்தா எனக்கு 50 பைசா நிக்கும். ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வித்தா எனக்கு 5 ரூபாய் நிக்கும் சொல்றோம் தெரியுமா? அந்த நிக்கும்ன்றது பேர் தான் என்னது? கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு தான் நம்ம இதோட ஃபிக்ஸ் காஸ்ட், நம்ம கடை ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி என்ன காஸ்ட்லாம் கட்டணும்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் தான் கட்டணும். கரெக்டா? இப்போ இந்த 2 க்கும் 10 க்கும் ஒரு ரிலேஷன் தான் PVR. எத்தனை பர்சன்டேஜ்? 2/10 20%. அப்போ 100 ரூபாய்னா 20 ரூபாய், 1000 ரூபாய்னா 200 ரூபாய். இதுதான் உனக்கு PVR. PVR னா என்ன? ஒரு டீ வித்தா நிக்கிற காசு தான் கான்ட்ரிபியூஷன். இப்போ அவன் PVR 20% சொல்லியிருக்கான். அப்போ ஒரு யூனிட் வித்தானா அவனுக்கு வர கான்ட்ரிபியூஷன் எத்தனை பர்சன்டேஜ்? 20% வரும். அதுதான் உங்க கம்பெனியோட. அப்ப 66 lakh சேலுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அவன் இது பார்த்துருப்போம்? 20%. 10% னா 6.6 lakhs, 13.2 lakhs போட்டுருக்கோம் கான்ட்ரிபியூஷன். சரி, அதுதான் கடைசி கொஸ்டின் கொடுத்தோம். இதை நம்ம மார்ஜின் காஸ்டிங்ல டீடைல்டா பார்ப்போம். ஓகேவா? மார்ஜின் காஸ்டிங்ல PVR கான்செப்ட்னா ஃபுல்லா பார்க்கலாம். இப்போதைக்கு as of now just PVR 20% ஞாபகம் வச்சுக்கோ. Total number of actual hours worked by the labor was 3. வந்து புக்ல இது பண்ணிட்டு நிறைய போடலாம். நோனி sales was 83,03,300 கொடுத்தான். Sales was 83,03,300. TVR was 20% ன்னு சொல்றான். அப்ப இதுல 20% தான் கையில நிக்கிறது. அது ப்ராஃபிட் கிடையாது, கையில நிக்கிறது. இத வச்சா நீ என்ன ரெக்கவர் பண்ணி ஆகணும்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ரெக்கவர் பண்ணி மிச்சம் போறது தான் ப்ராஃபிட். இப்போ total number of actual hours worked by the direct employee force was 4.45 lakhs work பண்ணிருக்காங்க. So 4,45,000 hours work பண்ணிருக்காங்க. மொத்த எல்லா லேபரும் சேர்ந்து 4,45,000 hours work பண்ணிருக்காங்க. As a result of delay of personal department na HR in filling up vacancies due to employee turnover na வெளில போயிருக்காங்க, ரீப்ளேஸ்மென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இதனால எடுத்துக்கிறதுனால 1 lakh potentially productive hours was lost. எத்தனை hours lost ஆயிடுச்சு? 1 lakh productive hours was lost. இது இல்லனா 5 லட்சம் ஹவர் போயிருக்கு. இப்போ எல்லாம் வந்திருக்கு 4,45,000 தான் வந்திருக்கு. Actual direct hours இருக்கு தெரியுமா? அந்த 4,45,000 includes 30,000 hours attributable to training employees. இது 30,000 hours எதுக்கு பேச்சா? ட்ரைனிங்ல தான் வர்க் பண்ணுவோம். ட்ரைனிங்ல இருக்கிறது ப்ரொடக்டிவா இருக்காது. மேபி 100% ப்ரொடக்டிவா இல்லாம போலாம், 40% ப்ரொடக்டிவா இல்லாம போலாம், பாதி ப்ரொடக்டிவ் பாதி அன்ப்ரொடக்டிவா இருக்கலாம், இல்ல மொத்தமா அன்ப்ரொடக்டிவா இருக்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான்? அவுட் ஆஃப் விச் half was productive, அப்ப ரிமைனிங் half was unproductive. அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ஒரு எம்ப்ளாயி வந்திருக்கான், அவன் செய்யற வேலை இருக்கு தெரியுமா? அவன் 4 மணி நேரம் வேலை செஞ்சானா 2 மணி நேரம் தான் நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீதி 2 மணி நேரம் அவன் என்ன பண்ணுவான்? அதை வச்சு கத்துப்பான். கரெக்டா? அவன் புதுசா எம்ப்ளாயிஸ் நம்ம எடுத்துருக்கோம்ல, அவன் என்ன பண்ணுவான்? அவன் 10 நாள் 1 லட்சம் ஹவர் அவன் வேலை செஞ்சான்னா 50,000 ஹவர் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீதி 50,000 ஹவர் அந்த ஒர்க் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? கத்துக்கிட்டு இருப்பான். அதுதான் என்னது? ப்ரொடக்டிவ் அன்ப்ரொடக்டிவ். அதுல என்ன சொல்றான்? 30,000 ஹவர் இதுக்குள்ளேயே இருக்கான். அதுல half of which unproductive, half of which அப்ப unproductive hours மைனஸ் பண்ணிட்டா டோட்டல் நெட்டா எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு? 4,30,000 ஹவர்ஸ். மொத்தமா effective hours worked during the year was 4,30,000. கரெக்டா ராஜா? நல்ல கவனி. The cost incurred subsequent on employee turnover revealed ன்னு சொல்லிருக்கான். என்னன்னு செட்டில்மென்ட் காஸ்ட் டியூ டு லீவிங், அவன் வெளில போறது ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணிருக்கான். ரெக்ரூட்மென்ட் காஸ்ட் சம்திங் இன்கர் பண்ணிருக்கான். ரெக்ரூட்மென்ட் பண்றதுக்கு ட்ரெயின் செலக்ஷன் காஸ்ட் இன்கர் பண்ணிருக்கான். செலக்ஷனுக்கு அப்புறம் ட்ரெயினிங் காஸ்ட் இன்கர் பண்ணிருக்கான்.
எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,820, 26,740, 12,750, 30,490. இதெல்லாம் அவன் இன்கர் பண்ண காஸ்ட் டு எதுக்கு? ரெக்ரூட் எம்ப்ளாயிஸ். இதெல்லாம் அவன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நான் எதுவுமே கொஸ்டின்ல சால்வே பண்ணல. இதெல்லாம் அவன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இவன் என்ன கேட்கறான்னு பார்க்கணும். Assuming that the potential production lost as a consequence of employee turnover could have been sold at a prevailing price, what would be the profit forgone அப்படின்னு கேட்கலாம். இந்த 1 lakh hours நான் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணியிருந்தால் 1 lakh hours ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்கலாம். கரெக்டா ராஜா? போட்டுடலாமா? இந்த 83,30,300 is for எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் இல்ல? 20% கான்ட்ரிபியூஷனா? இப்போ 83,03,300 கான்ட்ரிபியூஷன் போட்டு 20% போடு எவ்வளவுன்னு பாரு. 83,03,300 into 20% போட்டா 660 கரெக்டா? 660 இதானே? இதான் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த இயர். இன்னும் எத்தனை ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ்? 4,30,000 ஹவர்ஸ்ல. அப்போ 16,60,660 இஸ் ஃபார் 4,30,000 ஹவர்ஸ். அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 3.8 இன்டு 1 lakh போட்டினா 3,86,200. இந்த அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தான் லாஸ்ட் டியூரிங் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். 3,86,200. உன் புக்காஸ்ட் வேற மாதிரி போட்டிருப்பான். அதே ஆன்சர் தான் கொண்டு வந்திருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான்? நான் சேல்ஸ்ல கான்ட்ரிபியூஷன் மெட்டீரியல் பண்ணல. அவன் என்ன பண்ணுவான்? 83,03,300 இஸ் ஃபார் 4,30,000 ஹவர்ஸ். அப்போ 1 lakh ஹவர்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருவோம்? சேல்ஸ் 1 lakh ஹவர்ஸ் கண்டுபிடிச்சு அந்த சேல்ஸ்க்கான ப்ராஃபிட் போடுறோம். நான் ப்ராஃபிட் 1 lakh ஹவர்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சு அப்படி டேரக்டா போடுறோம். எது ஈஸியா இருக்கு? இதுதான் ஈஸி. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கும்? 16,60,000. this is called the contribution. இத தான் என்ன ரெக்கவர் பண்ணுவான்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கொண்டே வரக்கூடாது கணக்குல. சோ 16,60,660 is for 4,30,000 hours effective hours. எவ்வளவு ஹவர்ஸ் அன்ப்ரொடக்டிவ் போச்சு? 1 lakh hours. இது இருந்ததுன்னா இவ்வளவு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கலாம். அப்ப கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி காட் ஆஃப் சம்திங் forgone எவ்வளவு? 3,86,200. இத தவிர இந்த காஸ்ட், இந்த காஸ்ட் அமௌண்ட்ஸ்க்கு பதினஞ்சு ஒரு அமௌண்ட் வரும். 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஏதோ மொத்தமா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் ஆட் பண்ணா எவ்வளவு வரும் பாரு? 48,800 சம்திங் அமௌண்ட். lakh 18,800 ஆட் பண்ணா 5 lakhs. இந்த 1 lakh லேபர் ஹவர்ஸ் போனதுனால 3,86,000 ரூபாய் லாஸ். பிளஸ் இந்த காஸ்ட் எக்ஸ்ட்ராவா இன்கர் பண்ணிருக்கான் புது லேபர் எடுக்கிறதுக்கு. அது ஒரு 1,18,000 ஆட் பண்ணா மொத்தமா கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ்? ப்ராஃபிட் forgone எவ்வளவு? 5 lakhs rupees due to எதனால? லேபர். சின்ஸ் இதுல இந்த காஸ்ட் என்ன காஸ்ட் தான்? ஆபரேஷன். இந்த 1 lakh லேபர் வந்துச்சுனா சேல் ஏறி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த 1 lakh லேபர் வர்க் பண்ணி நான் 1 lakh ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் நடந்ததுன்னா என்ன ஏறி இருக்குன்னு சொல்ல முடியாது. சேல்ஸ் ஏறி இருக்குன்னு சொல்ல முடியாது. டைரக்ட் ரிலேஷன் கிடையாது. மேபி க்ளோசிங் ஸ்டாக்கா கூட இருந்திருக்கலாம். நம்ம போடுறது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல போடுறதுக்கு அடிச்சுடுவோம். காசா பணமா 3,86,000 ரூபாய் லாஸ்னு சொல்லுவோம். புரியுதா? இதுதான் லேபர் டர்ன்ஓவர். இதோட என்ன கான்செப்ட் முடிஞ்சது? லேபர் டர்ன்ஓவர்ல 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் டைப். இந்த ப்ராப்ளம் லாஸ்ட் ப்ராப்ளம் சிம்பிள். என்ன கண்டுபிடிக்கணும்? நீ ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடி. கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் எவ்வளவு கண்டுபிடி இன்டு 1 lakh ஹவர் லாஸ்ட் கண்டுபிடி. போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லாஸ் பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் எடுத்துக்கலாம் தெரியுமா? இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாமே லாஸ் தான். அப்ப இது எல்லாமே வேஸ்ட் தானே? அதே எம்ப்ளாயி ஒழுங்கா கண்டினியூ பண்ணாலும் இந்த காஸ்ட் இன்கர் ஆயிருக்குமா? அந்த லேபர் டர்னோவர்னால எக்ஸ்ட்ரா காஸ்ட் இன்கர் ஆகுது. 1,80,800 ஆட் பண்ணா 5 lakhs ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட் forgone. ஓகேவா? லேபர் டர்னோவர் புரியுதா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஹால்சி-ரோவன்ஸ் பிளான். என்ன பிளான் ராஜா? ஹால்சி-ரோவன்ஸ் பிளான். வீடியோ கட் பண்ணிட்டு